திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கி இருக்கிறது. அமாவாசை தினம் இதுபோன்ற நிகழ்வுகள் இருப்பதை பார்க்கின்றோம். அண்மை காலமாகவே இதுபோன்று திருச்செந்தூரில் கடல் உள்வாங்குவது வாடிக்கையாக இருக்கிறது. 50 அடி 60 அடித்திற்கு உள்வாங்கி இருக்கக்கூடிய சூழல் காணப்படுகிறது. களத்திலிருந்து தகவல்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், உங்கள் விவரம். வணக்கம் கோபால். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை சென்று சுவாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். இக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கோவில் முன்புள்ள கடற்கரையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் அவ்வப்போது உள்வாங்கி காணப்பட்டது. ஆனால் கடந்த 6 மாத காலமாக கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்ட நிலையில் இன்று அமாவாசை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ள கடல் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் கோவில் நாளிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையில் இருந்து கடலுக்குள் 60 அடி உள்வாங்கி காணப்படுகிறது. கடல் உள்வாங்கிய காரணத்தினால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றன. மேலும் அபூர்வ வகை உயிரினங்களும் காணப்பட்டதால் குழந்தைகளும் பெரியவர்களும் வெகுவாக ரசித்து வரும் நிலையில் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் ஆபத்தை உணராமல் இந்த கடல் நீரில் நீராடியும் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.